ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவையான கார பணியாரம் எப்படி செய்யலாம் பார்த்தலாம் வாங்க. வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன். அதை திருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. யாருக்கெல்லாம் கார பணியாரம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கொடுக்கும். கார பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கிறதுனால நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருக்கனால கொஞ்சமாக போட்டால் போதுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்குனதையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண மாவை அதில் ஊற்றி விடுங்க. நல்லா புஸ் புஸ்னு ஒரு பணியாரம் வர்றது பார்த்தீங்களா? இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நம்ம தொட்டுக்க நம்ம கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் காரக்குழம்பு வச்சுருந்தேன். அது இருந்ததுனால நான் வெறும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டேங்க. வீட்டில் பொதுவாக அந்த கார பணியாரம் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு மட்டும் நான் செஞ்சுக்கிட்டேங்க. இதுக்கு நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுக்க 11 மணி ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் டெய்லி நாங்கள் படுக்கிறப்போ அடுப்பெல்லாம் கழுவி விட்டுட்டு கொஞ்சம் சாதம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு அடுப்பில் வச்சு தாங்க படுக்கிறது வழக்கம். நீங்கள் எப்படி என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.